ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முக்கியமான வேண்டுதல். இந்த காணொலியை கொஞ்சம் ஃபுல்லாக கேளுங்க. ஸோ எனக்கு இந்த நியூஸ் சேனல் ஏன் இந்த மாதிரி ஆள்கிட்ட இன்டர்வியூ எடுக்குன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ஏன் இந்த மாதிரி ஒரு ஹை லெவலான நியூஸ் சேனல்ஸ் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் எனக்கு இன்டர்வியூ எடுக்குன்றது எனக்கு சத்தியமாக எனக்கு புரியலை. இந்தியாவில் இவ்வளோ பெரிய மேட்டர்ஸ் நடந்துக்கிருக்கு. இந்தியா பாகிஸ்தானோட நியர் டு வார் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு, அதில் இந்தியன் மக்கள்ஸ் எவ்வளோ பாதிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அந்த சிந்துவோட ஒர்க்கு போய்க்கிருக்கு உங்களுக்கு தெரியும். இவர் யார் பாகிஸ்தான் மக்கள் தூங்கலைன்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு இவர் யாருன்னு எனக்கு இன்னும் புரியலை. இவர் எதுக்கு பாகிஸ்தான் மக்களை பற்றி யோசிக்கணும்? இந்தியன் மக்கள்ஸ் தூங்க மாட்டுறாங்க, அது கன்ஃபார்ம் எல்லாம் தெரியும். ஏன்னா ஜவான்ஸ் எவ்வளோ பெரிய சோல்ஜர்ஸ், எவ்வளோ பெரிய லேடிஸ் அண்ட் விமென்ஸ் அங்கே சண்டை படுத்திருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு? இவர் யார் பாகிஸ்தானுக்கு நெட்வொர்க் கிடைக்கல? யார் இவர் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு தூக்கம் போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு சொல்கிறதுக்கு? தயவு செஞ்சு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் அண்ட் இந்த மாதிரி பேசின ஆள் மேலே கன்ஃபார்ம் ஆக்ஷன் எடுத்து ஆகணும். இது எங்களோட மிகப்பெரிய வேண்டுதல். ஆனால் நீங்கள் பாகிஸ்தானை பற்றி சிந்திக்க வேண்டும். 3 நாட்களாக பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது, இணையதளம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காகவே பல இடங்களில் தேடி அலைய வேண்டிய நிலை இப்போதே உருவாகிவிட்டது. இந்த 3 நாட்களிலேயே எங்கெல்லாம் இந்தியா பதிலடி தாக்குதல் நடத்துகிறதோ அந்த இடத்தில் மக்கள் அமைதியை தொலைத்துவிட்டு, தூக்கத்தை தொலைத்துவிட்டு அவர்கள் நடமாட வேண்டிய ஒரு நிலை இருப்பதாகவும், பொதுமக்கள் பாகிஸ்தானில் தூக்கத்தை தொலைத்தார்கள் என்ற செய்தியை நாம் 2 நாட்களாக சந்தித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற நிலை ஒரு மோசமான அபாயகரமான நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது சத்தியமாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இந்த ஆடியோவில் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இதுக்கு வரதுக்கு அப்புறம் உள்ள மெசேஜை ஃபுல் அண்ட் ஃபுல் கேளுங்க. இந்தியாவை பற்றி யோசிச்சார், பட் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதே டயத்தில் எதுக்கு இவர் பாகிஸ்தான் மக்கள் தூங்கலைன்னு சொல்லிட்டு பேசணும்? இவர் யார்? தயவு செஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் கம்பல்சரி இவர் மேலே ஆக்ஷன் எடுத்தாகணும். பயமும் அச்சமும் ஏற்படக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி உணர்வாங்க, அவங்களுக்கான பாதுகாப்பு எந்த அளவுக்கு அங்க இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய நிலையில, ராஜேஷ் நீங்க சொன்னது மாதிரியே அடுத்தடுத்த தாக்குதலை பாகிஸ்தான் முன்னெடுத்து வருது. ஒருவேளை ஒரு தீவிர போர் தான் இப்போ நம்ம அடுத்து எதிர்நோக்கி இருக்கிறோமா? நிச்சயமா இது ஒரு தீவிரமான ஒரு போருக்கான ஒரு முன் அறிகுறியாகத்தான் இது தெரிகின்றது. இது வெறும் பதிலடி தாக்குதல் என்று மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை. இது இன்னும் போராக ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் போல அறிவிக்கப்படவில்லை. ஆனால் ஒரு போர் என்று சொன்னால் எல்லை மீறி கூட தாக்குவார்கள். அது போன்ற தாக்குதல் இப்போது வரை நடைபெறவில்லை. அவரவர் எல்லையிலிருந்து தான் தாக்குகிறார்கள். அதே நேரத்தில் சில தீவிரவாதிகள் அவர்கள் மறைமுகமாக உள்ளே வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அவர்களெல்லாம் கண்டறியப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், சுட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தற்போது பார்த்தோம், அந்த வெடி சத்தம் எல்லாம் கேட்பதற்கு மனதையே உருகுலைக்கக்கூடிய வகையிலே, எப்படியாகப்பட்ட தைரியசாலியாக இருந்தாலும் அச்சப்பட வைக்கக்கூடிய வகையிலே அந்த சத்தங்கள் கொடூரமாக இருக்கின்றது. அப்படியானால் நீங்கள் சொல்வது போல அந்த பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்கள் அவர்கள் ரொம்ப ஒரு இன்னசென்ட் பீப்புளாக, எதுவும் அறியாத ஒரு மக்களாக இருப்பார்கள். அவர்கள் வீட்டிற்கு மேலே இப்படி திடீரென்று சத்தங்கள் கேட்டால் குடும்பத்தோடு குழந்தைகளோடு அவர்கள் எப்படி தூங்குவார்கள்? அவர்களால் எப்படி நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கழிக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது பாகிஸ்தானுக்கும் பொருந்தும். நம்ம ஒரு பக்கம் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய நாட்டில் மின்சாரம் இப்போதுதான் 2 மணி நேரத்துக்கு முன்புதான் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட் கனெக்ஷன், இணையதள வசதியும் காலையிலிருந்து இருந்தது, இப்போதுதான் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மொபைல் மூலமாக சில வீடியோக்கள் எடுக்கப்பட்டு அந்த வீடியோக்கள் இங்கு பகிரப்படுகிறது.